சிவாய நமஹா. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தூன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வரக்கூடிய செப்டம்பர் மாதம் 2025 பார்த்தேன் அப்படின்னா நிறைய அற்புதமான பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக வருகிறது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த மாதத்தில் இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கின்றது. கூடுதலாக பார்த்தோம் அப்படின்னா மகாலய பட்சத்தினுடைய இதுவிகளும் இதில் வருது. மகாலய பட்ச அமாவாசை அப்படிங்கிறதும் இதில் வர்றது. அப்படியாக ஒரு அதி உன்னதமான பற்பல நல்ல பலன்களை தரக்கூடிய இந்த மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் 2025 வர்றது. இதில் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத விரிவாக பார்ப்போம். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், இந்த ராசிக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல இந்த மாதத்தினுடைய கிரகங்களினுடைய நிலைகளை நாம் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல சந்திர பகவான் அவர் 2.5 நாளுக்கு ஒரு நாள் மாறிண்டே இருப்பார். அதனால் அவரை விட்டுருங்க. மற்றைய கிரகங்கள் அதாவது பார்த்தேன் அப்படின்னா மிதுன ராசியிலே குரு பகவான் இந்த மாதம் முழுவதுமே மிதுன ராசியிலே தான் போகிறார். சுக்கிர பகவான் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல அவர் கடகத்தில் இருக்கிறார் ஆரம்பத்தில். அதே மாதிரி இந்த மாதம் 16ஆம் தேதி சுக்கிர பகவான் கடகத்திலிருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சூரிய பகவான் இம்மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் சிம்ம ராசியிலே ஆட்சி பலம் பண்ணிவிட்டு அடுத்ததாக 17ஆம் தேதி கன்னி ராசிக்கு வருகிறார். அவர் எப்போ கன்னி ராசிக்கு வராரோ அதுலேருந்து தான் பார்த்தோம் அப்படின்னா அதே புரட்டாசி மாதம் அப்படின்னு நம்ம பெரியவங்க கொண்டாடுவாங்க. அதே போல் புத பகவான் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் சிம்ம ராசியில் இருக்கார். குறிப்பாக இந்த மாதத்தில் ஒரு பிளானிட்டரி டிரான்ஸ்மிஷன் புதன் தான் பண்ணுறாரு. அதாவது எப்போ சொல்லணும் அப்படின்னா செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி புதன் மாறுறாரு. முதல்ல அவர் சிம்ம ராசியிலேருந்து கன்னி ராசிக்கு மாறுறாரு. மேலும் இம்மாதம் 29 கடைசி இந்த மாதத்தினுடைய கடைசி திங்கட்கிழமை பார்த்தோம் அப்படின்னா அவர் அதே கன்னி ராசியில் இருந்து துலா ராசிக்கு மறுபடியும் பயிற்சி ஆகிறார் புத பகவான். இது அவருடைய டிரான்ஸ்மிஷனாக இருக்கிறது. அதே மாதிரி இந்த கேது பகவான் இம்மாதம் அதே மாதிரி சிம்ம ராசியிலே தான் சஞ்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார். அதனால் இந்த சூரியனினுடைய சேர்க்கையும் ராகு கேதுவுடன் சேருகிறது. அதை நம்ம கவனிப்போம். அதில் என்ன இருக்குங்கிறதையும் முக்கியமாக கவனிக்கணும். அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா இந்த மாதம் செவ்வாய் பகவானை கவனிச்சிங்கன்னா கன்னி ராசியில் இருக்கார். இம்மாதம் 15ஆம் தேதி செவ்வாய் பகவான் அவருடைய கன்னி ராசி இப்போ இருக்கிற ராசியிலேருந்து துலா ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அவ்வளோதான் இந்த மாதத்தினுடைய முக்கியமான பிளானட்டரி பொசிஷன் இருக்குது. சந்திர பகவானை மட்டும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா சந்திர பகவான் ஒவ்வொரு 2.5 நாளுக்கும் அவர் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால அவர் மட்டும் நம்ம விட்டுருவோம். சரி, இதில் முக்கியமானதை நான் முன்னாடியே சொன்னேன் பாருங்கள். அந்த கேதுவினுடான சூரியனினுடைய சேர்க்கை எப்போல்லாம் இருக்கோ அல்லது ராகுவினுடைய சேர்றாரோ அப்போல்லாம் கிரகண காலத்திற்கான ஒரு சஞ்சாரம் அது. அந்த சமயத்தில் அந்த மாதத்தில் கிரகணம் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது அப்படிங்கிறத நம்ம நல்லா கவனிச்சுக்கணும். அதே மாதிரி இந்த மாதம் செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா கிரகணம் வருதுங்க. அதாவது இந்த கிரகணமாகப்பட்டது 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 9:57 இரவு 1:26 வரைக்கும், அதாவது 7ஆம் தேதி ஆரம்பித்து மறுநாள் 8ஆம் தேதி வரைக்கிலுமே இந்த சந்திர கிரகணம் போய்கிட்டு இருக்குங்க. இந்த சந்திர கிரகணம் அப்படிங்கிறதுனுடைய மத்தியம காலம் 11:42க்கு மேலே மத்தியம காலம் வருது. அதனால் அன்றைய தினம் வரக்கூடிய நட்சத்திரம் அப்படிங்கிறத கவனித்தோம் அப்படின்னா சதய நட்சத்திரத்தில் வருது. அதனால் சதயத்திற்குண்டான சவ்ய நட்சத்திரங்கள் ஜென்ம நட்சத்திரங்கள் எல்லாங்களும் அதில் பரிகாரம் செய்து கொள்வது மிக மிக அவசியமாக வருதுங்க. அதாவது கவனிச்சிங்க அப்படின்னா திருவாதிரை, சுவாதி, சதயம், அதே மாதிரி அவிட்டம், பூரட்டாதி அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா சதயத்தில் ஆரம்பித்து 11 மணிக்கெலாம் சதயம் முடிஞ்சு மறுநாள் இந்த பூரட்டாதி வருது இரவில். அதுலேயும் அந்த கிரகணம் இருக்கிறதுனால பூரட்டாதியினுடைய ஜென்மங்களும் சாந்தி செய்து கொள்வது அவசியமாகிறது. அதனால் மொத்தமாக கவனிச்சிங்க அப்படின்னா திருவாதிரை, சுவாதி, சதயம், அவிட்டம், பூரட்டாதி, புனர்பூசம், உத்தரட்டாதி, விஷாகம் ஆகிய 8 நட்சத்திரக்காரங்களும் இந்த கிரகணத்தினால் சாந்தி செய்து கொள்வது மிக மிக அவசியமாக உள்ளது. அந்த கிரகணம் காலத்தில் நம்ம ஒரு ஸ்லோகம் சொல்வது மிக மிக அவசியம். யோசோ வஜ்ரதரோ தேவா ஆதித்யானம் பிரபுர்மதா அப்படின்னு வரும்.
அந்த ஸ்லோகத்தை இன்னொரு பதிவாக அதை போடுறோம். அந்த கிரகண காலத்தில் எவ்வளோ கேட்க முடியுமோ அந்த கிரகண காலத்தில் அதை கேட்கறது இறைவனுடைய அனுகிரகத்தை உங்களுக்கு பரிபூர்ணமாக பெற்றுத்தரும். மேலும் உங்களுடைய ராசி பலன் இந்த மாதம் எப்படி இருக்குங்கிறத விரிவாக பார்ப்போங்க. துலா ராசியாகிய உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் 2025 எந்த மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத தெளிவாக பார்ப்போம். துலா ராசிக்கு பார்த்தேன் அப்படின்னா இந்த மாதத்தில் 5ஆம் இடம் வலிமையாகுது. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ஆளும் கிரகம், அவர் அந்த இடத்துக்கே அதிபதியாக இருக்கிறவர். அவர் வக்ரகதியிலே போகிறார். இந்த மாதம் முழுவதுமே அவர் வக்ரகதி அடைகிறார். அடுத்ததாக பார்த்தேன் அப்படின்னா இந்த மாதத்தில் அதே இடத்துல 5ஆம் இடத்துல ராகுவும் போகிறார். 9ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். இந்த 5, 9 இரண்டுமே முக்கியமான இடம். இதில் ரெண்டுலேயுமே துலா ராசிக்கு சாதகமான பல நல்ல விஷயங்களை தரக்கூடிய கிரகங்கள் போய் உட்கார்ந்துருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா 5ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை தரக்கூடியது அப்படின்னு வச்சுப்போம். 9ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய முன்னோர்கள், உங்களுடைய பாஸ்ட்டை குறிக்கக்கூடியது. ஒன்று பாஸ்ட்டை எப்படின்னு சொல்லக்கூடியது, இன்னொன்று உங்களுடைய ஃப்யூச்சரை சொல்லக்கூடியது. இது ரெண்டுமே ரொம்ப நன்னா இருக்குது. அப்படி இருந்தால்தான் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய கர்ம சாபங்கல்யங்கள் குறையும், உங்களுக்கு இருக்கக்கூடிய சஞ்சித பிராரப்த வினைகள் சமன்படும், உங்களுடைய தெய்வ வழிபாடு சித்தியாகும். எல்லாமே ஒரு அமைதியான சூழ்நிலை ஒரு பூ பூக்கறக்கூடிய சமயம் அப்படின்னு வச்சுப்போம். அந்த சமயத்திலே தான் அந்த இடத்துல இறைவன் அருள் வரும். மலர்மிசை ஏகினான், மாமலர் அப்படின்னு ஒரு திருக்குறள் சொல்லுவாங்க இல்லையா? மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தான் நிலமிசை நீடு வாழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு அமைதியான சூழ்நிலை இருந்தால்தான் இந்த வினைகள் சமன்படும். அந்த வினைகள் சமன்பட்டால் அமைதியான சூழ்நிலைகள் வரும். அவ்விடம் ஒரு அருமையான ஒரு மலர் வீசக்கூடிய மலர் சூழ்நிலையும் அவ்விடத்திலே இறையருள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஆன்றோர்களுடைய வாக்கு. புரிகிற மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா, இறைவனுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கிறது, ஜாதகம் அதற்கு உண்டான சேர்க்கையை ஏற்படுத்தணும். அப்படி ஏற்படுத்தினா தான் என்ன பண்ண முடியும்? அந்த இறைவன் அனுகிரகம் கிடைக்கும். இந்த மாதம் துலா ராசிக்காரங்களுக்கு அமைதியான ஒரு சூழ்நிலை, இறைவன் அனுகிரகம் கிடைப்பதற்கு சாதகமான பல நல்ல விஷயங்கள் ஏற்படுது. எதனாலன்னா உங்களுடைய பாஸ்ட் ஆகட்டும், உங்களுடைய கரண்ட்டு ஆகட்டும், அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா உங்களுடைய ஃப்யூச்சர், இது மூணுமே பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, ஃப்யூச்சர் மூணுமே சமன்பாடில் வர்றது ஒரு நல்ல சூழ்நிலையை ஏற்படுத்து. ஒரு நல்ல சூழ்நிலை அப்படிங்கிறது நல்ல வளர்ச்சியை உங்களுக்கு தரும், நல்ல ஆரோக்கியமான எதிர்காலத்தை உண்டாக்கும், பிரைட் ஃப்யூச்சரை உங்களுக்கு உருவாக்க போகக்கூடிய செப்டம்பர் மாதம் 2025 துலா ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. அடுத்ததாக கவனிச்சல் அப்படின்னா உங்களுடைய 11ஆம் இடத்துல ஆளும் கிரகமாக இருக்கக்கூடிய சூரிய பகவான், அவர் புதனினுடனான சேர்க்கையில் இருக்கார். அந்த கேத்துவினுடைய சேர்க்கையும் அந்த இடத்துல இருக்குது. சூரியனுக்கு கொஞ்சம் பலம் குறைந்தாலும் கூட லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் அப்படிங்கிறதுனால அரசாங்கத்துறையில் இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்கள், மாத சம்பளம் வாங்கக்கூடிய துளாராசிக்காரங்கள், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிஸ், கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட துறைகள், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த மாதிரியான துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல வளர்ச்சி இருக்கும். சுக்கிரன் 10ஆம் இடம் ஜீவனஸ்தானத்தில் இருக்கார் இல்லையா? சுக்கிரன் சம்பந்தப்பட்ட தொழில்கள் என்னென்னு கவனிச்சோன்னா அது எல்லாமே நல்ல வளர்ச்சியாக போகிறது. அந்த துறையில் நீங்கள் இருந்தேன்னா நல்லா இருக்கும். மணி, மந்திர, ஔஷதம் சம்பந்தப்பட்ட துறை, அதாவது உணவு சம்பந்தப்பட்ட துறை, விவசாயம் சம்பந்தப்பட்டது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பால் உற்பத்தி, மருந்து பொருட்கள், மூலிகை பொருட்கள், மெடிசின், ரசாயன பொருட்கள், அதே மாதிரி கலை சார்ந்த விஷயங்கள், ஆடல், பாடல், சங்கீதம், நாட்டிய கருவிகள், வாத்திய கருவிகளை இசைக்கிறது, பொழுதுபோக்கு அம்சமான உயர் ரகமான கலைத்துறைகள், அதே மாதிரி சினிமா துறை, இந்த மாதிரியான துறைகள் எல்லாம் நீங்கள் இருந்தேள் அப்படின்னு வச்சுப்போம். துளாராசிக்காரெல்லாம் நீங்கள் இருந்தேள்னா உங்களுக்கு நிச்சயமாக இந்த செப்டம்பர் மாதம் அபரிமிதமான வளர்ச்சி அடைய போகிறேள். நல்ல ஒரு பீக்கான டைம் வரப்போகிறது, நல்லா இருக்கும். அடுத்ததாக கவனிச்சேன்னா இந்த மாதத்தில் குரு பகவான் 9, அதை நல்லா பார்த்தோம். அவர் 6ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல போகிறதுனால
உங்களுடைய தந்தையார்கிட்டேருந்து ஒரு பெரிய வெகுமதி உங்களுக்கு கிடைக்க போகிறது. ஒரு சிலருக்கு முன்னோர்களோட சொத்து, பெரியவா சொத்து, அதாவது தந்தையார் சொத்தாக இருக்கலாம் அல்லது தாத்தா பாட்டி சொத்தாக இருக்கலாம். அதில் ஏதாவது செக்கட் இருக்குது, பிரச்சனை இருக்குது, வில்லங்க இருக்குது, யாருக்கும் உங்களுக்கும் சண்டை இருக்குது அப்படின்னா எல்லாம் நிவர்த்தி ஆகிடும். அவருக்கும் உங்களுக்கும் சுமூக உறவுகள் அமைய போகிறது. அதுக்கான வரவுகள், அதற்கு உண்டான தஸ்தாவேஜுகள் எல்லாமே உங்களை வந்து சேர போகிறது. நன்னா இருக்குது துளாராசிக்காரர்களுக்கு. இந்த மாதம் செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்துல போகிறதுனால கொஞ்சம் பொருளாதார ரீதியாக செலவுகள் இருக்கும். அதற்கு முருகனை வழிபாடு செய்யுங்கோ. இந்த மாதம் வந்து கிருத்திகை நட்சத்திரம் பார்த்தேன் அப்படின்னா வெள்ளிக்கிழமை, அதாவது செப்டம்பர் 12, 13 2 நாள் 2 பட்டு வருது. இந்த 2 தினத்தில் முருகனை ஏதாவது ஒரு தினம் போய் கும்பிடுங்கோ. அவருக்கு உகந்தமான கந்த சஷ்டி கவச்சம் அல்லது வேல் மாறல் இதெல்லாம் பாராயணம் பண்ணுங்கோ, நல்ல பலன் கிடைக்கும். சிவாய நமக. ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் பிறந்தாலே 5 விதமான கடன் அப்படிங்கிறது இருக்குது. இது என்னங்க கடன்? வீட்டு கடனா அல்லது வாகன கடனா, நகை கடனா அல்லது வந்து எஜுகேஷன் கடனா, என்ன கடனுங்க அப்படின்னா இது என்ன கடன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்று தேவ கடன், அடுத்ததாக ரிஷி கடன், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மனுஷ கடன், அடுத்ததாக பூத கடன், அடுத்ததாக பிதுர் கடன். இந்த 5 கடன்கள் முக்கியமாக ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டிய 5 கடன் செஞ்சுட்டே இருக்கணும், வருஷம் தவறாமல் செய்ய வேண்டியது. இதில் முக்கியமானது என்னென்னா பிதுர் கடன், பிதுர் யஜ்ஞம். இந்த கடன்களுக்கு நம்ம எப்படி செய்யணும்னா யஜ்ஞம்னு பேர். திரும்பி கொடுக்கறதுக்கு வாழை செய்கிறதுக்கு யஜ்ஞம் அப்படின்னு பேர். யாகம் பண்ணுவது மட்டும் யஜ்ஞம் அல்ல, யாகம் வளர்த்து வேள்விகளை செய்வது மட்டும் யஜ்ஞம் அல்ல. ஆனால் புரிஞ்சுங்கோ, அதாவது தேவர்களுக்கு செய்வது தெய்வ யஜ்ஞம், அதே மாதிரி வந்து ரிஷிகளுக்கு செய்வது ரிஷி யஜ்ஞம், அடுத்ததாக மனிதர்களுக்கு செய்வது மனுஷ யஜ்ஞம், அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பூத யஜ்ஞம், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிதுர் யஜ்ஞம் அப்படின்னு பேர். அப்போது இந்த பிதுர் யஜ்ஞம் அப்படிங்கிறதுல என்ன முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரியவாளுக்குன்னு சொல்லி செய்யக்கூடிய, அவங்களுக்குன்னு நம்ம கொடுக்கக்கூடிய அதாவது எள்ளு தீர்த்தம் தர்பையினால் செய்யக்கூடிய இந்த அவளுக்குன்னு அர்ப்பணம் செய்யக்கூடியது, அவர்களினுடைய பெயர்களை சொல்லி நாம் செய்யக்கூடிய தானம் தர்மமாகட்டும், முடியாதவாளுக்கு கொடுக்கக்கூடிய அன்னதானமாகட்டும், அதே மாதிரி அவர்களுடைய பெயர்களை சொல்லி நாம் அந்தணர்களுக்கு கொடுக்கக்கூடிய காய்கறிகள், அன்னங்கள் அல்லது அரிசி மணிகள் என்னென்ன முடியுமோ நம்ம கொடுக்கக்கூடிய இந்த விஷயம் அப்படிங்கிறது பெரியவாளினுடைய ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாக நமக்கு கொடுக்கும். அவர்களுடைய பெயர் உள்ள அளவுக்கும் நமக்கு நல்ல ஜீவிதம், நல்ல அவர்களுடைய கடனை நம்ம கொடுக்க வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அதனால் அந்த பெரியவாளுக்குன்னு செய்யக்கூடிய, ஏன்னா அந்த தட்சிணாயன புண்ணிய காலம் எல்லாமே ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு தேவதைகளுக்கு சிறப்பு. இதில் பிதுர் பட்சம் 16 தினங்கள்ங்கிறது பெரியவாளுகளுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு 16 தினங்கள். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 7ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் 22ஆம் தேதி வரை 16 தினங்கள் இது வர்றது. இந்த 16 தினங்களும் தர்ப்பணம் செய்யுங்கோ. அது ரொம்ப முடியாதவா, எனக்கு பொருளாதாரம் இல்லை, எனக்கு உடல் வலிமை இல்லை, அதற்குண்டான சாதகமான சூழ்நிலை இல்லைங்கிறவா மட்டும் 21ஆம் தேதி செப்டம்பர் 21 மகாலய அமாவாசை வருது, அன்றைய தினம் மட்டுமாவது அதை செய்து பெரியவாளோட ஆசீர்வாதத்தை பெறுங்கோ. வாழ்க்கையில் மென்மேலும் செழுமை அடைங்கோ. சிவாய நமஹ.